பிள்ளையாரப்பா, வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி நைட்டு நிம்மதியாக தூங்க கூட முடியல. மன அமைதியும் நிம்மதியும் தர நீதான்ப்பா அருள் புரியணும். பக்தா பக்தா அடே பக்தா. அடே பக்தாவா? பிள்ளையாரப்பா கூட்டியா? நான் இல்லடா வெண்ண, லெஃப்ட்ல பாரு. இடது பக்கம். நான் தான் அழைத்தேன் பக்தா. யாவ், சாமி உடம்பு டிஸ்டர்ப் பண்ணாதியா? உன் மனக்குமரலை யாம் அறிவோம். எது? ஏன் மனக்குமுறல் அங்கே வரையும் கேட்டுருச்சா? ஆம் பக்தா, உன் மனக்குமரலுக்கான தீர்வு எம்மிடம் உண்டு. எது தெரியுமா? இந்த வந்துட்டேன். ஹர ஹர மகாதேவகி. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிம்மதியாக தூங்க கூட முடியல. ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சாமி. வழி உண்டு பக்தா. நீ ஊராரிடம் வாங்கிய அனைத்து கடன்களையும் திருப்பி செலுத்திவிட்டால் உன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். என்னது? நான் ஊர்க்காரன்ட்ட கடை வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை இன்னுமா உனக்கு தெரியவில்லை? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சாமி, ஆனால் எங்கன்னு தான் தெரியல. எங்கேயா இருக்கும்? என்னை நன்றாக உற்றுப்பார். ஒத்து பார்க்கவா? நெருங்கி வா, முத்தமிடாதே. மாமியாரே! உங்க ஒப்பம்மாவன அண்டி வாங்கும் போல இல்லைன்னா அம்மானு கத்தாவனா மாமியானு கத்தான். மாமியானுக்கு எந்திரில்ல, மாமியால தெரியுது, என்ன தெரிய மாட்டேங்குது. எப்படா தெரியும்? எப்படி தெரியும்? கடன் வாங்குற அன்னைக்கு என்னை பார்த்தது. ஐயோ சாமி, இல்லை அண்ணே நீங்களா? ஆமாண்டா, நான் தான்டா, நான் தான். உனக்கு கடன் கொடுத்து நான் சாமியாரா போனதாண்டா மிச்சம். அண்ணே அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஒரு 1000 ரூபா கொடுங்க. ஏண்டா உன்னால நான் சாமியாரானது பத்தாதுன்னு உடுத்திருக்க கோமணத்தார் உருவாக்கி கேட்ட அடி வாங்கி ஹர ஹர மகாதேவகி.